சாதம் நிறைய மீந்து போச்சா அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன கொட்டைப்பாக்கு அளவுக்கு புளிய ஒரு டம்ளர் தண்ணியில கரைச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து இதை வச்சிருங்க. இது நீங்க ஓவர் நைட் கூட வைக்கலாம். இப்ப நைட் சாதம் மீந்து போனுச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்கன்னா கெட்டு போகாம இருக்கும். ஃப்ரிட்ஜ்ல கூட நீங்க வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்கல்ல, இது நம்மளோட பாட்டி காலத்து டெக்னாலஜி தான். ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்துல இந்த மாதிரி தான் செய்திருக்காங்க அவங்க. ஒரு வானலியில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்ப அதுல கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே கடலை பருப்பு, கொஞ்சமா எள்ளும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா நிலக்கடலை சேர்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அவசியம்ட்டு கிடையாது. இப்ப கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமா சில்லி பிளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இல்ல மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் 2 சிட்டிகை அளவுக்கு வெந்தயத்தூளும் சேர்த்தீங்கன்னா அசல் புளியோதரை மாதிரியே இருக்கும் டேஸ்ட். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டு இந்த நம்ம கலந்து வச்சிருக்கிற சாதத்தையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் பெரட்டி எடுத்தீங்கன்னா தாளிச்ச சாதம் அல்லது திடீர் புளியோதரை தயார். கண்டுபிடிச்ச பாட்டிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு என்ஜாய்.